ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ்ட் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்தியன் பேங்க் நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு அஃபிஷியலாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஸ்பிரண்ட் டெஸ்க் அப்படின்ற ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அதாவது எல்பிஓ எக்ஸாம் வந்து October 10th நடக்க போகுது. அதுக்கு அட்மிட் கார்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. பட் அட்மிட் கார்டில் நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். பிகாஸ் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, லைக் ஹைதராபாத், தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் வந்து இன்டீரியர் கேரளா, இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. பட் அந்த அட்மிட் கார்டு வந்தப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து அந்த போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ட்விட்டரில் வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட சிஏ பரதமன் குரூப்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்து ரீட்வீட் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ உண்மையாகவே உங்கள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அது இந்தளவுக்கு ரீச் ஆகிருந்திருக்காது. ஸோ நமக்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க எதுவும் நடக்காது அப்படின்ட்டு. எஸ், நமக்குமே தெரியும் அது எதுவும் நடக்காதான். பட் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா, ஏதோ ஒரு ஹோப் இருந்துடாதா அப்படின்றது தான் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். பட் அதுக்கான அந்த முயற்சிக்கான ஒரு ரிப்ளை வந்து சாட்டர்டே வந்தது. இந்தியன் பேங்க்கிட்டேருந்து வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம், வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெக்வஸ்டிங் யுவர் பேஷன்ஸ் என்னமோ பண்ணியிருந்தாங்க. பட் அது என்ன ஆச்சுன்னா உடனே அது டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் அந்த ட்விட்டர் மெசேஜில் வந்து நிறையா மக்களை ட்ராக் பண்ணியிருந்தோம். ஹையர் அஃபீஷியல்ஸ் லைக் நிர்மலா சீதாராமன் மேம் டேக் பண்ணியிருந்தோம், இந்தியன் பேங்க்கை டேக் பண்ணியிருந்தோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் மோடி சாரை டேக் பண்ணியிருந்தோம், நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவரை டேக் பண்ணியிருந்தோம், எம்பி நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் சார் அவரை டேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேக் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் கேம்பெயின் பண்ணியிருந்தோம். ஸோ அது இந்தியன் பேங்க் மெசேஜ் வந்து பட் டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் இது லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்வீட்டு கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறம் அது சு வெங்கடேசன் சார் அவரையுமே ரீச் பண்ணியிருக்கு. நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய மக்களுமே நாங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து இந்தியன் பேங்க்குக்கு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் மாதிரியும் அவர் பண்ணியிருந்தார். அதுவுமே அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தார். ஸோ நாம் நிறையாவே ரீட்வீட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி இந்தியன் பேங்க்குக்கிட்டேருந்து அஃபிஷியலாக ஒரு ரிப்ளை வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிபிஎஸ் தான் அந்த இது என்ன அப்படின்றத நான் இங்கே போடுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிபிஎஸ் தான் வந்து இந்த சென்டர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் நான் அவைலபிலிட்டி சென்டர்ஸ் அட் நியர்பை அவைலபிள் லொக்கேஷன்ஸ் ஆர் பீயிங் அலாட்டட். அதாவது கரெக்டாக சென்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சென்டர்ஸோ அதை தான் நாங்கள் போட்டிருக்கோம். சென்டராக கிடைக்கலையாம், அவைலபிளாக இல்லையாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்க சென்டர்ஸை அவங்க போட்டிருக்காங்களாம். அதாவது என்னென்னா 12 மணி நேரம் தூரமாக இருக்குது, 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான சென்டர்ஸ் பக்கமாக அதை போட்டிருக்காங்களாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது மாற்ற முடியாத ஒன்று. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிபிஎஸ் தான் இதை அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன கன்வே பண்ண வராங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் ரீஅலோகேஷன்ஸ்லாம் நடக்காது, எக்ஸாம் நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெக்ரூட்டிங் அந்த ஏஜென்சி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கரெக்டான டேட்டில் எல்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டில் பக்கமாக இருக்கிற மாதிரியான சென்டர்ஸ் கிடைக்கிற மாதிரி அதுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டில் எக்ஸாம் நடத்தியிருந்துருக்கணும். மேபி அது இந்தியன் பேங்க்லேருந்து வந்த ரெக்வஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு நடத்தித்தாங்கன்னு. பட் என்ன அப்படின்ட்டு தெரியாது. பிகாஸ் அவங்க பெரிய ஏஜென்சி, பெரிய ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் நாம் பண்ண முயற்சிக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தோணும் என்ன தான் நம்ம பண்ணி நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. பட் இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்கட் சாருமே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்பாரு. ஸோ அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் தயவுசெய்து போய் அட்டன் பண்ணிடுங்க. எப்படினாலும் போய் அட்டன் பண்ணிடுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இந்த வருஷம் தான் எனக்கு கடைசி சான்ஸு, ஏஜ் பார் ஆகிடும் அடுத்த வருஷம் அப்படின்றவங்களாம் தயவுசெய்து போய் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் இது லாஸ்ட் சான்ஸ். இது வந்து கொஞ்சம் செலவானாலும் போய் அட்டன் பண்ணுங்கள். 1000 ரூபா அப்படின்றத அப்ளை பண்ணுறதே அதிகம், சரிங்களா? அதை தாண்டி நம்ம செலவு பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் சிலருக்கு வந்து நான் இதை தாண்டி அதிகமாக செலவு பண்ணி போகணுமா, நாங்கள் போய் ஸ்டே பண்ணி பண்ணுமா, எனக்கு திரும்ப ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க, இல்லை நான் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அப்படி போகலனாலும் பரவாயில்ல, ஐபிபிஎஸ் கிளர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் அட்டன் பண்ணணுமா, அப்படி பண்ண வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க சிலர்லாம். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ குஜராத்லாம் போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னா, ஏன்னா குஜராத்துக்குமே அட்மிட் கார்டு வந்திருக்கு நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து அதுக்கு பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு சான்ஸ் இல்லைனாலுமே இன்னொரு சான்ஸில் நமக்கு கிடைக்க தான் போகுது. அதனால் உங்கள் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த அட்மிட் கார்டு இஷ்யூவை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் மோடுக்கு போயிடுங்க. அதை நல்லா வெற்றிகரமாக அதை அட்டன் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, கிளர்க் மெயின்ஸ் இருக்குது, அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணணும், சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியல் அப்டேட். ஸோ உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ கைஸ். பிகாஸ்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இனிஷியேட் பண்ணி நிறையா மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ரீட்வீட் பண்ணதுனால தான் இந்த ஒரு ரிப்ளை வந்திருக்குது. இதவே நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடச்சிருக்கா, நாம் பாட்டுக்கு இந்த மாதிரி புலம்பிட்டு தான் இருந்திருப்போம். பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒன்று ரிப்ளை வந்திருக்கு அப்படின்றாச்சு நமக்கு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் இன்றைக்கி 7 o'clock, ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கக்கூடிய டைமில் இன்றைக்கி 7 o'clock நம்மளோட கோட் சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒரு சர்ப்ரைஸ் லைவ் ஈவெண்ட் இருக்குது. நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறோம். மறக்காமல் அந்த லைவுக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களோட கிஃப்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ மறக்காமல் அதை அட்டன் பண்ணுங்கள். நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போனா மட்டும்தான் அது உங்களால் அவைல் பண்ண முடியும். அதனால் அதை பாருங்கள். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான இதை பண்ணுறோம். கண்டிப்பாக தரமான ஒரு விஷயமா இருக்கும். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் வீடியோ. ஸோ ஆல் தி பெஸ்ட். LBO எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஹோப் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். வெற்றி நமதே. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.